ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா ரூபி சேனல். இன்றைக்கி சூப்பரான மொறுன்னு முறுக்கு தான் புளிய போகிறோம். நல்லா மாவு ஊறிடுச்சு, ஊற வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா மாவு ஊறிடுச்சு. நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக புளி போட்டு எண்ணெயை நல்லா முறிச்சுக்கிட்டேன். சின்ன வயசுலலாம் எங்கள் அம்மா புளி போட்டு தான் எண்ணெயை முறிப்பாங்க. முறிச்சிட்டு தான் எந்த எண்ணெய் பலகாரம் செஞ்சாலும் செய்வாங்க. நல்லா கொஞ்சமாக புளி போட்டு எண்ணெயை நான் முறிச்சிட்டு முறுக்கு பிழிஞ்சு போட்டேன். 2 முறுக்கு போட்டிருக்கேன். இப்போ 3வது ஒரு முறுக்கு சுற்றிட்டுருக்கேன். நம்ம மாவு சாஃப்டாக இருந்தால் தான் நமக்கு புளியறதுக்குமே கஷ்டம் இல்லாமல் நம்ம நல்லா ஈஸியாக புளியலாம். பாருங்கள், புளியும் போதே மாவு எப்படி அது கொடி கொடியாக கட் ஆகாமல் எப்படி இறங்குதுன்னு சொல்லிட்டு இப்போ மொத்தம் 4 முறுக்கு பிழிஞ்சாச்சு. முறுக்கு நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம முறுக்கெல்லாம் திருப்பி போட்டுக்கலாம். எல்லா முறுக்கையும் ஒரு கம்பி வச்சு தான் எல்லா முறுக்கையும் நான் திருப்புறேன். பாருங்கள், இப்போ நல்லா முறுக்கு 2 சைடும் வெந்துருச்சு. எல்லா முறுக்கையும் எடுத்துக்கலாம். யாருக்கெல்லாம் முறுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இது தீபாவளிக்கு அரைச்ச மாவு கொஞ்சம் இருந்துச்சு. அதில் தான் நான் இன்றைக்கி சண்டேன்னு சொல்லிட்டு முறுக்கு பிழிஞ்சிருக்கேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ரூபா ரூபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.